எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சூரியனுடைய அஷ்டவர்க்கம். அஷ்டவர்க்கம் அப்படிங்கிறது 8. அஷ்டம்னா 8, அதாவது 7 கிரகங்கள் ப்ளஸ் லக்னம். இதனுடைய வர்க்க சக்கரத்தை தனியாக பிரித்து போகிறது, அதனுடைய ஸ்ட்ரென்த்தை சொல்கிறது தான் அஷ்டவர்க்கம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அஷ்டவர்க்கம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மொத்த கிரகங்களையும் சேர்த்து ஒரு அஷ்டவர்க்கம் இருக்குது. அதுக்கு பேர் வந்து சர்வ அஷ்டக வர்க்கம். அதாவது எல்லா கிரகத்தினுடைய ஸ்ட்ரென்த்தையும் மொத்தமாக கூட்டி ஒரு ராசிக்கு எவ்வளோ பரல்கள் வருது, இதை வந்து பரல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஸ்ட்ரென்த்தை தான், அதனுடைய பலத்தை தான் பரல்கள் அப்படின்னு சொல்கிறோம். மொத்த கிரகத்தினுடைய பலத்தை வந்து சர்வ அஷ்டக பரல் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனியாக வந்து ஸ்ட்ரென்த்தை கால்குலேட் பண்ணுறது வந்து சூரியனுடைய அஷ்டவர்க்கம், சந்திரனுடைய அஷ்டவர்க்கம், செவ்வாயினுடைய அஷ்டவர்க்கம், இப்படி வந்து 7 கிரகங்கள் ப்ளஸ் லக்னம். இதுக்கு தனித்தனியாக வந்து அஷ்டவர்க்க சார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ சூரியனுடைய அஷ்டவர்க்க சார்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா, சூரியனால் கிடைக்கக்கூடிய பலத்தை இது சொல்லுது. நம்ம ஜாதகத்தில் வந்து ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அஷ்டவர்க்கம் அப்படிங்கிறது ஒரு தனி கான்செப்ட்டு. இது ஒவ்வொரு கிரகத்துடைய வலுவை வந்து தனித்தனியாக சொல்லும். அப்போ ஒவ்வொரு ராசியில் அது பெற்றிருக்கக்கூடிய பரல்களை வச்சு சூரியனுடைய பலம் எப்படி, சூரியன் எப்படி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் வந்து 12 கட்டத்துக்கும் நம்ம வந்து அஷ்டவர்க்க பரல் பார்க்குறோம். சூரியனுடைய அஷ்டவர்க்க பரல் இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க பரல் பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியில் சூரியனுடைய பரல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படின்னா சூரியன் கோச்சாரத்தில் விருச்சிகத்தில் பயணிக்கும் போது ஒரு லாஸை கொடுக்கும், ஒரு பிரச்சனை கொடுக்கும், ஒரு பெரிய பெனிஃபிட்டை கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சூரியன் வந்து இங்கே பலம் குறைஞ்சிருக்குது, அப்போ சூரியன் விருச்சிக ராசிக்கு பயணம் பண்ணும்போது பெனிஃபிட் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறோம். அந்த டைமில் வந்து முயற்சி சக்ஸஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு இது பயன்படுது. இது வந்து ஒரு எளிமையான விஷயம். இது அஷ்டவர்க்கத்தை வந்து எந்தெந்த கட்டத்தில் எவ்வளோ அஷ்டவர்க்க பலன்கள் வாங்கியிருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அது எப்படி கணக்கிடுறது அப்படின்னு யாருமே சொல்லலை. அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சும்மா வந்து அதை பார்த்தோன்னே பலன் சொல்கிறது வந்து இருக்கட்டும், அது எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இதனுடைய பலன்களையும் நம்ம வந்து கடைசியாக பார்ப்போம். இப்போ சூரியனுடைய அஷ்டவர்க்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாச்சு அப்படின்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அதனுடைய பலம் நிர்ணயிக்கப்படுது. இப்போ சூரியனுடைய அஷ்டவர்க்கத்தில் சூரியனுக்கு வந்து 1, 2, 4, 7, 8, 9, 10, 11 இந்த சூரியன் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து, சூரியன் நிற்கக்கூடிய இடத்த வந்து 1ன்னு வச்சுக்கிறோம், அதுக்கு அடுத்த ராசி 2ன்னு வச்சுக்கிறோம். இப்படி 1, 2, 4, 7, 8, 9, 10, 11வது ராசிகளில் சூரியன் தன்னுடைய பலத்தை வந்து கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் இல்லாததில் வந்து பரல்கள் வராது. இப்போ உதாரணம் பார்ப்போம். இது ஒரு உதாரண ஜாதகம். இந்த உதாரண ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். சூரியன் வந்து தனுசில் இருக்குதா, அப்போ தனுசில் வந்து 1ஆம் இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் சூரியனுக்கு. அப்போ சூரியன் வந்து எந்த இடத்துல பலமாக இருக்கும் அப்படின்னா 1ஆம் இடத்துல பலமாக இருக்கும். அப்போ அங்கே ஒரு பரல் வந்து சூரியன் கொடுக்குது. அப்போ சூரியன் இருக்கக்கூடிய ராசி தனுசு, அதனால் சூரியன் வந்து பச்சை கலரில் போட்டிருக்கேன். அப்போ தனுசு ராசியை வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம், மகரத்தை வந்து 2ன்னு எடுத்துக்கிறோம். 3வது ராசியில் பரல் கொடுக்கப்படலை. 4வது ராசி வந்து மீனம், 4ல் வந்து சூரியன் இருக்குது. 5, 6, 7ல் வந்து சூரியன் இருக்குது மிதனத்தில். 8ல் சூரியன், 9ல் சூரியன், 10ல் சூரியன், 11ல் சூரியன். அப்போ எந்தெந்த ராசிகளில் வந்து சூரியன் பரல்கள் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த ராசிகளில் மட்டுமே சூரியன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபில் பண்ணுறோம். ஓகேயா? சூரியனுடைய அஷ்டவர்க்க பரல்கள் மொத்தம் 48. அதாவது ஒவ்வொரு கிரகத்தினுடைய பரல்கள் மொத்தமாக கூட்டினா 48 வரும் சூரியனுடைய மொத்த பரல்கள். இப்போ அதில் சூரியனுடைய பலம் எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம பரல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சூரியனுடைய பலம் வந்து எந்தெந்த ராசிகளில் விழுகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அடுத்து சந்திரனுடைய பரல்கள் வந்து எந்தெந்த ராசிகளில் விழுகும் அப்படின்னா, சந்திரன் எங்கே இருக்குது அப்படின்னா அது தனுசில் இருக்குது. அப்போ தனுசை வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். 3, 6, 10, 11 தான் சந்திரன் வந்து பலமாகுது. அதாவது சூரியனுடைய அஷ்டவர்க்கத்தில் சந்திரனுடைய பலம் வந்து 3, 6, 10, 11ஆம் பாவகத்தில். அப்போ சந்திரன் இருக்குது தனுசில். அப்போ தனுசில் இந்த 3 என்ன, தனுசு, மகரம், கும்பம், இதுதான் 3வது ராசி. இதில் சந்திரனுடைய பரல் கொடுக்குது. 4, 5, 6 6ஆம் இடத்துல சந்திரனுடைய பரல் கொடுக்குது. 7, 8, 9, 10, 11 10, 11ல் வந்து சந்திரனுடைய பரல்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ கன்னியில் ஒரு பரல், துலாமில் ஒரு பரல் வந்து நம்ம கொடுக்குறோம். அதுதான் நம்ம கலர் கலராக போட்டிருக்கேன் உங்களுக்கு புரிகிறதுக்காக. அடுத்து செவ்வாயினுடைய பலம் வந்து எந்தெந்த ராசிகளில் இருக்குது அப்படின்னா, தான் நிற்கக்கூடிய ராசி, அதுக்கு 2வது ராசி, 4, 7, 8, 9, 10, 11. அப்போ இந்த 8 ராசிகளில் வந்து செவ்வாய் தன்னுடைய பலத்தை வந்து கொடுக்குது. இது எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படின்னா, செவ்வாய் எந்த ராசியில் நிற்குதுன்னு பார்க்குறோம். செவ்வாய் சிம்மத்தில் நிற்குது. அப்போ நிற்கிறத 1ஆம் இடம்னு வச்சுக்கிறோம். அப்போ செவ்வாய் 1ஆம் இடம், 2ஆம் இடத்துல பரல் கொடுக்குது, 4ல் பரல் கொடுக்குது, 5, 6, 7ல் பரல் கொடுக்குது, 8, 9,
10 11 இந்த ராசிகளில் வந்து பரல்களை வந்து செவ்வாய் கொடுக்குது. இதுதான் வந்து இங்கே நான் எழுதியிருக்கேன், ப்ளூ கலரில் எழுதியிருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக. செவ்வாய். அப்புறம் புதன் வந்து எந்தெந்த ராசிகளில் பலம் பெறுது அப்படின்னா 3 5 6 9 10 11 12. அதாவது அது நிற்கக்கூடிய ராசி. இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தில் புதன் நிற்கக்கூடிய ராசியை 1ன்னு எடுத்துக்கிறோம். அதிலேருந்து 3வது ராசி, இப்போ இது 1 அப்படின்னா 1 2 3வது ராசியில் புதன் பரலை கொடுக்குது. 4 5ல் வந்து புதன் பரலை கொடுக்குது. 6ல் வந்து புதன் பரல் கொடுக்குது. 7 8 9ஆம் ராசியில் வந்து புதன் பரல் கொடுக்குது. 10ல் கொடுக்குது. 11 12. அதுதான் நான் ரெட் கலரில் கொடுத்துருக்கேன் புதனை. அப்போ அந்தந்த ராசிகளில் வந்து தன்னுடைய பலத்தை வந்து பரல்களாக கொடுக்குது. அப்புறம் குரு 5 6 9 11 ராசிகளில் தன்னுடைய பரல்களை கொடுக்குது. அப்போ குரு இருக்கக்கூடிய ராசி என்ன? சிம்மம். அப்போ சிம்மத்துலேருந்து 5 1 2 3 4 5 இந்த ராசியில் வந்து குரு தன்னுடைய பரல்களை கொடுக்குதாங்க. அதனால தான் குருன்னு எழுதியிருக்கேன், கருப்பு கலரில் இருக்கும். 5 6 இந்த 2 ராசிகளில் கொடுக்குது. 7ல் கொடுக்கல, 8ல் கொடுக்கல. 9ல் வந்து குரு தன்னுடைய பரலை கொடுக்குது. 10ல் கொடுக்கல. 11ல் வந்து குரு தன்னுடைய பரல்களை கொடுக்குது. அடுத்து சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 6 7 12ஆம் இடத்துக்கு பரல்களை கொடுக்குது. சுக்கிரன் இருக்கக்கூடிய ராசி வந்து மகரம். மகரத்தில் இருந்து 1 2 3 4 5 6ஆம் ராசி வந்து மிதுனம். மிதுனத்தில் வந்து தன்னுடைய பரல்களை கொடுக்குது சுக்கிரன் 6. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7வது ராசிலையும் பரல்களை கொடுக்குது. அதுக்கப்புறம் 8 9 10 11 12வது ராசியில் வந்து சுக்கிரன் தன்னுடைய பரல்களை கொடுக்குது. அதை வந்து நான் பச்சை கலரில் எழுதியிருக்கேன் சுக்கிரன் அப்படிங்கிறத. சனி வந்து 8 ராசிகள் 1 2 4 7 8 9 10 11 போன்ற 8 ராசிகளில் தன்னுடைய பரல்களை கொடுக்குது. அப்போ சனி நிற்கிறது வந்து கன்னியில். அப்போ கன்னியை வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 1வது ராசியில் பரல்கள் கொடுக்குது. 2ல் பரல்கள் கொடுக்குது. 3ல் கொடுக்கல. 4ல் கொடுக்குது. 5 6 7ல் கொடுக்குது. 8ல் கொடுக்குது. 9ல் கொடுக்குது. 10ல் கொடுக்குது. 11ல் கொடுக்குது. அப்போ 7 கிரகங்களுக்கு பரல்கள் கொடுத்தது பார்த்தோம். இப்போ லக்னத்துக்கு பரல்கள் 3 4 6 10 11 12 இந்த ராசிகளுக்கு வந்து லக்னம் தன்னுடைய பரல்களை கொடுக்குது. அப்போ லக்னம் வந்து இந்த உதாரண ஜாதகத்தில் வந்து விருச்சிகத்தில் இருக்கா. அப்போ விருச்சிகத்துக்கு 1 2 3ல் வந்து தன்னுடைய பரலை கொடுக்கும். அதாவது வந்து இங்கே லக்னம் பார்த்திங்கன்னா மகரத்தில் வந்து 3ஆம் இடம், இதில் வந்து பரல்கள் கொடுக்குது. 4வது ராசியில் லக்னம் பரல்களை கொடுக்குது. 5 6வது ராசியில் பரல்களை கொடுக்குது. 7 8 9 10ல் வந்து பரல்களை கொடுக்குது. 11ல் வந்து பரல்களை கொடுக்குது. 12ல் வந்து லக்னம் தன்னுடைய பரல்களை கொடுக்குது. அதை வந்து லக்னத்தை வந்து நான் நீல கலரில் போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. அதாவது நிற்கக்கூடிய ராசியிலேருந்து 3வது ராசியில் தன்னுடைய பரலை கொடுக்குது. 4 5 6வது ராசியில் பரலை கொடுக்குது. 7 8 9 10 11 12 10 11 12ல் தன்னுடைய பரலை கொடுக்குது. அதான் லக்னம் லக்னம் லக்னம்னு போட்டிருக்கேன். இப்படி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசிகளில் பரல்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது நிற்கக்கூடிய இடத்துலேருந்து அதை வந்து எண்ணணும். எண்ணி அந்த குறிப்பிட்ட இடங்களில் வந்து தன்னுடைய பரல்களை கொடுக்கும் ஒவ்வொரு கிரகமும். இதை வந்து நம்ம எழுதியாச்சு. இப்போ இந்த ராசியில் பார்த்திங்கன்னா 4 கிரகங்கள் தன்னுடைய பரல்களை கொடுத்துருக்கு. அதனால் 4ன்னு எழுதியிருக்கோம். இங்கே 3 இங்கே 4 இங்கே 4. அதே மாதிரி மேசத்தில் வந்து 5 கிரகங்கள் பரல்கள் கொடுத்துருக்கு. ரிஷபத்தில் 3 கிரகங்கள், மிதுனத்தில் 5 கிரகங்கள், கடகத்தில் 4 கிரகங்கள், சிம்மத்தில் 4 கிரகங்கள், கன்னியில் 6 கிரகங்கள், துலாமில் 5 கிரகங்கள், விருச்சிகத்தில் 1 கிரகம் தன்னுடைய பரலை கொடுத்துருக்கு. அப்போ மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா 48 பரல்கள் வரும். இதுதான் சூரியனுடைய அஷ்டவர்க்க பரல்கள். இதே மாதிரி சந்திரனுக்கும் குறிப்பிட்ட பரல்கள் இருக்குது. சந்திரனுக்குன்னு அஷ்டவர்க்க சார்ட் இருக்குது, செவ்வாய்க்கு அஷ்டவர்க்க சார்ட் இருக்குது. இப்படி 7 கிரகங்களுக்கும் அஷ்டவர்க்க சார்ட் இருக்குது. ஒவ்வொரு கிரகத்தினுடைய பலத்தை வந்து இது சொல்லுது. இப்போ சூரியனுடைய அஷ்டவர்க்க சார்ட்டில் வந்து சூரியன் எவ்வளோ பலமாக இருக்குது, சந்திரன் எவ்வளோ பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிரகமும் தான் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை மொத்தமாக கால்குலேட் பண்ணி சூரியனுடைய அஷ்டவர்க்கம் அப்படின்னு சொல்லி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ சூரியன் வந்து 8 இடத்துல வந்து தன்னுடைய பலன்களை கொடுத்துருக்கா. அதனால் சூரியனுக்கு வந்து 8 பலம் இருக்குது. சந்திரனுக்கு வந்து 4 இடத்துல வந்து பலம் இருக்குது. செவ்வாய்க்கு 8 இடத்துல பலம் இருக்குது. புதனுக்கு 7 இடத்துல பலம் இருக்குது. குருவுக்கு 4 இடத்துல, சுக்கிரனுக்கு 3 இடத்துல, சனிக்கு 8 இடத்துல, லக்னத்துக்கு 6 இடத்துல பலம் இருக்கிறதுனால இது மொத்தத்தையும் கூட்டினா 48 வரும். அதாவது நம்ம ராசியில் வந்து பிரித்து போட்டிருக்கோம். இப்போ எந்த ராசியில் வந்து கம்மியான பரவல் வந்திருக்கோ அதில் பெனிஃபிட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். சூரியன் அந்த இடத்துல ட்ராவல் பண்ணும்போது பெனிஃபிட் வந்து கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பெனிஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது 6ங்கிறதுனால அதிக பரவல் இருக்கிறதுனால சூரியன் இந்த இடத்துல கன்னிராசியில் கோச்சாரத்தில் பிரயாணம் பண்ணும்போது நிறைய பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த எந்த டைமில் எந்த மாதத்தில் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது கோச்சார ரீதியாக சூரியன் பயணம் பண்ணும்போது எந்த ராசியில் வரும்போது அதிக பெனிஃபிட்டு, எந்த ராசியில் வரும்போது கம்மியான பெனிஃபிட்டு அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு இது வந்து உதவுது. இது சுப பலன்களே தரும். எதில் வந்து அதிக பரல் இருக்கோ அதில் சூரியன் பிரயாணம் பண்ணும்போது நிச்சயமாக நல்ல பலன்களே கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதில் பகை வீடு நட்பு வீடுலாம் கிடையாது.
எதில் அதிக பரல் இருக்கோ அதில் நற்பலன்களை சூரியன் கொடுக்கும். சூரியன் அஷ்டவர்க்கங்கிறதுனால சந்திரனுடைய அஷ்டவர்க்கத்தை பார்த்து சந்திரன் எங்கே நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதனுடைய டோட்டல் பலன்களை நம்ம பார்க்கணும். எந்த ராசியில் பரல் கம்மியாக இருக்கோ அதில் பெனிஃபிட் கிடைக்காது. இப்போ சூரியன் இதில் வந்து விருச்சிகத்தில் பரல்கள் கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து விருச்சிகங்கிறது என்ன மாதம்? கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம் வந்து இங்கே வந்து பாதிப்பு வரும். அப்போ கார்த்திகை மாதம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். சூரியனால் வரக்கூடிய பாதிப்பு வந்து கார்த்திகை மாதம் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெனிஃபிட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி மாதம் வந்து பெனிஃபிட் ஜாஸ்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சூரியனால் பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி மாதம் வந்து நீங்கள் முயற்சி எடுங்க. கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், இது சார்ந்த விஷயங்களை முயற்சி எடுத்தால் அந்த மாதம் வந்து சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறோம். இது சூரியனுடைய அஷ்டவர்க்கம் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தெளிவாக வந்து விளக்கம் கொடுத்துருக்கேன். எல்லோரும் வந்து இந்த பரல்கள் நிறையா இருக்குது, அந்த டைமில் வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. அது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இது சூரியன் அஷ்டவர்க்கத்துக்கு 8 கிரகங்கள் வந்து தன்னுடைய பலத்தை கொடுத்துருக்கு. இதே மாதிரி சந்திரன் அஷ்டவர்க்கத்துக்கும் 8 கிரகங்கள் வந்து வேறு வகையான பலத்தை வந்து அது கொடுக்குது. சந்திரன் அஷ்டவர்க்கத்தில், செவ்வாய் அஷ்டவர்க்கத்தில் வேற ஒரு பலத்தை வந்து கொடுக்குது. அப்போது ஒவ்வொரு இதுக்குமே வந்து தனித்தனி அஷ்டவர்க்க சார்ட் இருக்குது. அப்போது 8 வகையான அஷ்டவர்க்க சார்ட்டையும் நீங்கள் தனித்தனியாக போட்டு ஒவ்வொரு கிரகம், ஒவ்வொரு அஷ்டவர்க்கத்துக்கு அந்த பிளானட் வந்து எந்தெந்த இடத்துல வலுவடையுதுன்னு பார்த்து நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து பலன் வந்து கரெக்டாக சொல்ல முடியும். அஷ்டவர்க்கம் அப்படின்னு சொல்லி ஒரு தனி கோர்ஸே இருக்குது. எப்படி நம்ம ஜாதகத்தில் அடிப்படை ஜோதிடம் படிக்கிறோமோ அதே மாதிரி அஷ்டவர்க்கத்துக்கு வந்து தனி கோர்ஸே இருக்குது. இதுதான் அந்த கோர்ஸ். அப்போ சூரியனுக்கு பார்த்தாச்சு. இதே மாதிரி இன்னும் 7 கிரகங்களுக்கு பார்க்கணும். அதுக்கப்புறம் சர்வஷ்டக பரல் சொல்லிட்டு மொத்த கிரகத்துக்கு சேர்த்து எவ்வளோ பரல்கள் வருது அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு எந்த டைமில் பெனிஃபிட் கிடைக்கும், எந்த டைமில் பெனிஃபிட் கிடைக்காது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த லக்னம்னு எடுத்துக்கிறோம். லக்னத்துக்கு 7ஆம் இடம்ங்கிறது திருமணம். அப்போ திருமணஸ்தானம் வந்து இங்கே வீக்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது சர்வஷ்டக வர்க்க பரலில் வந்து மொத்த கிரகத்தையும் கால்குலேட் பண்ணி அந்த மொத்த பரலில் கால்குலேட் பண்ணி நம்ம சொல்லுவோம். இப்போ சூரியனுடைய ஸ்ட்ரென்த்து மட்டும்தான் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ சர்வஷ்டக பரல் வந்து மொத்த இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த தனித்தனி பரல்கள் வந்து அந்த கிரகத்துக்குரிய வலுவை சொல்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்தினுடைய அஷ்டவர்க்க பரலையும் நான் வந்து அடுத்தடுத்து போடுறேன். நன்றி, வணக்கம்.